ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு பண்டிதன் ஒருவன் வந்தான். அவன் 3 தங்க பொம்மைகளை கொண்டு வந்திருந்தான். எல்லா பொம்மைகளும் ஒரே மாதிரியாக இருந்தன. ஆனால் பண்டிதனோ, இந்த 3 பொம்மைகளுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 பொற்காசுகளுடன் இந்த பொம்மைகளையும் பரிசாக தருவேன். அப்படி யாவரும் கண்டுபிடிக்காவிட்டால் எனக்கு 10,000 பொற்காசுகள் தர வேண்டும் என்று அரண்மனையில் சவால் விட்டான். பொம்மைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. நாட்களும் கழிந்தன. பொம்மைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை யாவரும் கண்டுபிடிக்கவே இல்லை. பண்டிதனுக்கு 10,000 பொற்காசுகள் கொடுப்பதோடு தோல்வியையும் ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்று கூறி அரசர் மிகவும் கவலைப்பட்டார். தெனாலிராமன், கவலைப்படாதீர்கள் அரசே, எப்படியும் வித்தியாசத்தை கண்டுபிடித்து விடலாம் என்றான். மறுநாள் அனைவரும் அரண்மனையில் கூடினர். தெனாலிராமனும் வந்தான். அரண்மனையில் எல்லாரும் கவலையுடன் இருந்தனர். தெனாலிராமன் பொம்மைகளை உற்று பார்த்தான். ஒரு மெல்லிய குச்சியை எடுத்தான். அக்குச்சியை முதல் பொம்மையின் காதில் நுழைத்தான். குச்சி இன்னொரு காது வழியாக வெளியே வந்தது. அடுத்து 2வது பொம்மையின் காதில் குச்சியை நுழைத்தான். அக்குச்சி பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்தது. இறுதியாக 3வது பொம்மையின் காதில் குச்சியை நுழைத்த போது அது உள்ளேயே நின்றுவிட்டது. அனைவருக்கும் ஆச்சரியம். தெனாலிராமன் பேச ஆரம்பித்தான். 3 பொம்மைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான். முதல் பொம்மை மூடர்களை போன்றது. தாம் கேட்கும் விஷயங்களை உள்வாங்காமல் அடுத்த காது வழியாக வெளியே விட்டுவிடுவர். 2வது பொம்மை சாதாரண மனிதர்களை போன்றது. தாம் கேட்டவற்றை எல்லாம் வாய் வழியாக பிறரிடம் சொல்லிவிடுவர். 3வது பொம்மை உத்தமர்கள் போன்றது. தாம் கேட்பது எதையும் உடனே வெளியே விட்டுவிடாமல் உள்வாங்கி நன்றாக சிந்திப்பார்கள். இதை கேட்ட அனைவரும் தெனாலிராமனை பாராட்டினர். பண்டிதன் பொம்மைகளையும் 10,000 பொற்காசுகளையும் கொடுத்தான். அரசன் பொம்மைகளை எடுத்துக்கொண்டு அனைத்து பொற்காசுகளையும் தெனாலிராமனுக்கே கொடுத்து மகிழ்ந்தார். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? நாம் அனைவரும் உத்தமர்களைப் போல் இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.